ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் பந்தக்கால் வைக்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் மச்சனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 27ஆம் தேதி. அதனால நலங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பந்தக்கால் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பந்தக்கால் வச்சிட்ருக்கோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 பேர் கூப்பிட வச்சு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பந்தக்கால் வச்சிட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பந்தக்கால் வச்சு முடிஞ்சதும் மாப்பிள்ளைக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாங்கியத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பந்தக்கால் வச்சிட்ருக்காங்க. இவங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பந்தக்கால் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஒவ்வொருத்தராக ஃபேமிலியோடு ஆரத்தி காமிச்சிட்ருக்காங்க. நாங்கள் 2 பேரும் ஆரத்தி காமிச்சிட்டு முடிச்சதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக பந்தக்காலுக்கு ஆரத்தி காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் காமிங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்க ஒவ்வொருத்தராக பந்தக்காலுக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பந்தக்கால் பற்றி நம்மளுக்கு அவ்வளோ முழுசாக தெரியாது. இருந்தாலும் நம்ம வீட்டில் பண்ணதுனால நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்கணும் அப்படின்னா பணக்காரர் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா. அவங்க ஒரு பூஜை சாங்கியம் பண்ணதுக்கப்புறமா தான் மாப்பிள்ளைக்கு நலுங்கு மனசுலயே நினைக்கிறேன் பாரு, முறுக்கு காய் எந்த காயா இருந்தாலும் உடைக்கிற விதத்துல நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கைக்கு மாப்பிள்ளையோட கைக்கு காப்பு கட்டிகிட்ருக்காங்க. கட்டி முடிஞ்சதும் நலுங்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் கட்டிகிட்ருக்காரு. இந்த 5 நாள் வரைக்கும் அந்த காப்பு எடுக்கவே கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ண சின்ன சாங்கியம் முடிச்சிட்டாரு. முடிஞ்சதும் அவரே நலுங்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டார்ட் பண்ணதும் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 நாள் நம்ம நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் பண்ணி முடிஞ்சதும் இப்போ அத்தை பண்ணுறாங்க. அதாவது மாப்பிள்ளையோட அம்மா பண்ணிகிட்ருக்காங்க, நலுங்கு வச்சிட்ருக்காங்க பாருங்கள். அவங்க முடிஞ்சதும் வந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் எல்லாரும் நலுங்கு வச்சுட்டு நல்லபடியாக முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ செலவு பண்ணுறோம் அவருக்கு. இதெல்லாம் பார்க்க புதுசாக இருக்குது, ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் லாஸ்ட்டு கல்யாணம், கடைசி கல்யாணம் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா
ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பற்றி வந்து பந்தக்கால் வைக்கிறது காப்பு கட்டுறது இது பற்றி எனக்கு முழுசாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வீட்டில் பார்க்குறதுனால கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவோட இது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. కనబడుతున్నది வந்து நல்லபடியாக நாங்கள் பந்தக்கால் வச்சு அதுக்கப்புறம் காப்பு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நலுங்கு வச்சு நல்லபடியாக எனக்கு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 5 நாள் நலுங்கு அப்படின்னு வச்சு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து டே ஃபஸ்ட் இருக்கிறதுனால இன்றைக்கி டே 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆச்சு. இதுக்கப்புறம் அவங்க மாப்பிள்ளையோட அண்ணா வந்து லாஸ்ட்டில் தான் நலுங்கு வச்சார். அவர் வச்சு முடிஞ்சதும் அதுக்கப்புறம் மாப்பிள்ளை போய் குளிச்சுட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் இன்னியோட நலுங்கு வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட நாளைக்கு தான் நம்ம நலுங்கு வைக்க போகிறோம். ஒவ்வொருத்தராக யார் யார் வைக்கிறாங்களோ அவங்க வந்து டெய்லி வந்து வைப்பாங்க. அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ఎక్కడుందమ్మా ఈ ప్రేమ నాకేం తెలియటనాడు కాదుందా ఎంత తుంటరిదో ఈ ప్రేమ నన్నే నాకు కొత్తగా చూపిందా నువ్వు అంటూ నువ్వే இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே நாள் ஃபஸ்ட்டு டே பொண்ணு வீட்டிலேருந்து நலுங்கு வைக்கணும். பொண்ணு வீட்டிலேருந்து வந்து நலுங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அன்றைக்கே வந்துட்டு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வச்சுட்டு போனாங்க. இவங்க தான் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்க வந்திருக்காங்க பாருங்கள். மாப்பிள்ளை வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கூட உட்காரல. அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அப்படியே ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நலுங்கு வச்சு இன்றைக்கியோட நலுங்கு நல்லபடியாக முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய்.